திருச்செந்தூர் முருகன் கோவில் தரிசன வரிசை மற்றும் கோவில் வளாகம் மின் வசதியின்றி இருளில் மூழ்கியதால் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், தற்பொழுது விடுமுறை காலம் என்பதால் அனைத்து கோவில்களிலும் கூட்டம் அதிக அளவு காணப்படுகிறது. இந்நேரத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவில் தரிசன வரிசையில் மின் வசதியின்றி இருளில் மூழ்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏன் இந்த மின் தடை ஏற்பட்டது என்பது தொடர்பான முழு விவரம் சரவணன். வணக்கம் சங்கீதா. தூத்துக்குடி மாவட்டத்தின் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் போதிய அடிப்படை வசதிகள் மற்றும் முறையான மின் பராமரிப்பு இல்லாத காரணத்தால் நேற்று இரவு பக்தர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். தொடர் விடுமுறை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும், குறிப்பாக மற்ற மாவட்டங்களில் இருந்தும் மற்ற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்து வருகிறார்கள். அதிகாலை முதலே தரிசனத்திற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் இரவு நேரத்திலும் ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்தார்கள். இந்த நிலையில் கோவிலின் முக்கிய தரிசன வரிசைகள், பிரகாரங்கள் மற்றும் வெளி வளாக பகுதிகள் திடீரென்று மின்விளக்குகள் எரியாமல் போனது. இதனால் ஒட்டுமொத்த கோவில் வளாகமும் இருளில் மூழ்கியது. போதிய வெளிச்சம் இல்லாததால் தரிசன வரிசையில் நின்றிருந்த முதியவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடும் அச்சத்திற்குள்ளாகினர். வரிசையில் நகர்ந்து செல்லும் போது ஒருவரை ஒருவர் முட்டி மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கைபேசி வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு பக்தர்கள் பாதையை கண்டறிய வேண்டிய ஒரு நிலைக்கு நேற்று இரவு தள்ளப்பட்டிருந்தார்கள். இருளை பயன்படுத்தி அசம்பாவிதங்கள் ஏதும் நடந்துவிடுமோ என்ற அச்சத்திலேயே பக்தர்கள் நின்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலை நேற்று ஏற்பட்டிருந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு இணையாக திருச்செந்தூரை கோவிலை நாங்கள் மாற்றப் போகிறோம் என்று இந்து சமய அறநிலைத்துறை தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய நிலையில் சுமார் 300 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இவ்வளவு பிரம்மாண்டமான நிதி ஒதுக்கீடும் கட்டுமான பணிகளும் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் ஒரு சாதாரண மின்தடையை சமாளிக்க கூட மின் மாற்றிகள் ஏற்படுத்தி தரப்படவில்லை என்று பொதுமக்களும் பக்தரும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டை நேற்று முன்வைத்திருந்தார்கள். கோடிக்கணக்கில் செலவு செய்து வரக்கூடிய தமிழக அரசு கட்டிடங்கள் எழுப்புவதை விட வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வெளிச்சத்தை கூட உறுதி செய்ய முடியாதா என்று பல்வேறு பக்தர்கள் இன்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஏற்கனவே கட்டுமான பணிகளால் கோவில் வளாகம் நெரிசலாக காணப்படக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் மின் இருட்டடிப்பு பக்தர்களிடையே வெறும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற குறைபாடுகள் நேராத வண்ணம் இந்து சமய அறநிலைத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call